லைஃப்ல எல்லாமே போயிடுச்சுங்க. என்னன்னே தெரியல. நிறைய விஷயம் என் கூட இருந்துச்சு. சந்தோஷம், நிம்மதி எதுவுமே இல்ல. எல்லாமே திடீர்னு சொல்லிட்டு இதெல்லாம் உனக்கு சம்மந்தமே கிடையாது அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து புடுங்கிட்டு போன மாதிரி இருக்கு. இப்போ என்ன கண்ணாடியில பார்க்கறதுக்கு எனக்கே பிடிக்கல. என்னோட அப்பியரன்ஸ் ஆகட்டும், என்னோட கான்ஃபிடென்ட் ஆகட்டும், எதுவுமே என்கிட்ட இல்ல. மொத்தமா தோத்து போயிட்டேன்னு நினைக்கிறேன். இதுல இருந்து என்னால மீண்டு வர முடியுமா? இது மாதிரி ஏதாவது ஒரு கேள்வி உங்களுக்குள்ளேயும் இருந்துச்சுன்னா, இந்த பதிவு கண்டிப்பா அதுக்கு ஒரு சொல்யூஷனா இருக்கும். வழக்கம் போல ஒரு கதை. ஒரு ஊர்ல வந்து ஒரு இளைஞன் இருக்கான். அந்த இளைஞன் பாத்தீங்கன்னா, அவனோட காலேஜ் படிக்கிற டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா செம்ம கெத்தா தெரிஞ்ச ஆளு. அவன் போற ட்ரெஸ் பயங்கரமா இருக்கும். ஏன் அவனே பயங்கரமா இருப்பான். ஸோ நல்லா தான் வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. அவன் காலேஜ் முடியிற டேர்ன்ல என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அவங்க அப்பா திடீர்னு சொல்லிட்டு ஏதோ ஃபினான்ஷியலா ஒரு ப்ராப்ளம் ஆகுது. திடீர்னுட்டு அப்பா இறந்தும் போயிடுறாரு. ஸோ இறந்து போன அப்பாவுக்கு அப்புறம் வாழ்க்கை எப்படி ஓட்டுறதுன்னு தெரியாம அந்த பையன் டக்குன்னு ஸ்ட்ரகிள் ஆக ஆரம்பிக்கிறான். ஏன்னா கஷ்டம்னா என்னன்னே தெரியாம வளர்ந்த பையன். அப்பதான் முறை அப்பா இல்லாத வேக்யூமை அவன் எப்படி ஃபில் பண்றதுனே தெரியாம தனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் பண்றான், எல்லாத்துலயும் தோத்து போறான். ஸோ இன்னைக்கு அவனே இழந்துட்டு ஒரு மாதிரி இருக்கிறான். அப்படிப்பட்ட அவனுக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு அவனுக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரொஃபஸருக்கு அவங்களோட டாட்டருக்கு மேரேஜ். போகாம நிக்கவும் முடியாது. என்ன ஒரு பிரச்சனைனா, அப்பா இறந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா, அவரு தான் நிறைய ஹெல்ப்பும் பண்ணியிருக்காரு. அப்படி ஹெல்ப் பண்ண மனுஷனோட மேரேஜுக்கு நம்ம போகாம இருந்தா நல்லா இருக்காதுன்னு ஒரு பக்கம் தோணுது. பட் நம்ம இப்படி இருக்கிற கண்டிஷன்ல நம்ம ஃபங்க்ஷன் போணுமான்ற ஒரு விஷயமா அவனுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. அப்படி என்னாச்சு அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அவனை ஒழுங்காவே பாத்துக்கல. இப்ப வந்து லுக் வைஸும் சரி, அவன் ரொம்ப பெருத்து போயிட்டான். அப்படின்னா பெருத்து போறதுல என்ன ஒரு குற்றம் இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, இல்ல நான் அதை வந்து தப்புன்னு சொல்ல வரல. பட் அதுக்கு முன்னாடி அவனோட அப்பியரன்ஸ் வேற மாதிரி இருந்துச்சு. இப்போ அவன் வந்து இந்த மாதிரி ஷேப்லெஸ்ஸா போனது அவனுக்கே பிடிக்கல. ஏன்னா பயங்கர ஷேப்பா ஒரு மஸ்குலரா இருந்த ஒரு பையன் சடனா இவ்வளோ டிராஸ்டிக்கா இப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவனே நினைச்சு பார்த்திருக்க மாட்டான். கண்டிப்பா காலேஜ் ப்ரொஃபஸரோட பொண்ணுக்கு கல்யாணம்னா நிறைய ஸ்டூடெண்ட்டை இன்வைட் பண்ணியிருப்பாங்க. ஏன் என் கூட படிச்ச நிறைய பேர் அங்க வருவாங்க. அவங்க எல்லாம் என்ன இப்படி பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க அப்படின்ற ஒரு தாழ்வு மனப்பான்மையும் அவனுக்குள்ள இருக்கு. சரி எது எப்படி இருந்தா என்ன, அவர் எனக்கு உதவி இருக்காரு. நான் இப்ப போய் நிக்க வேண்டியது எனக்கு கடமை. ஏன்னா எங்க அப்பா இருந்தாருன்னா கண்டிப்பா நான் இந்த மாதிரி போகாம இருந்தேன்னா அவரே ஒத்துக்க மாட்டாரு. அதனால நான் போறேன் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டு அங்க போறான். அங்க போனா எல்லாரும் கிண்டல் பண்றாங்க. ஏன்னா ஃபினான்ஷியலி இப்ப ரொம்ப டவுனாவும் ஆயிட்டான். அன்னைக்கு ஒரு நல்ல காஸ்டியூம் கூட அவனால போட்டு போக முடியல. அதனால எல்லாரும் கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன் அவன் கூட சக கிளாஸ்ல படிச்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அவனுக்கே ஒரு மாதிரி இருக்கு. சரி எழுஞ்சு போயிடலாமா அப்படின்ற மாதிரிலாம் தோணுது. எழுஞ்சு போனா அந்த மனுஷனை அசிங்கப்படுத்துற மாதிரி ஆயிடும்ல. இன்னைக்கு ஒரு நாள் தானே, எவ்வளவு பேசுவானுங்க, இந்த ஃபங்க்ஷன் முடியிற வரைக்கும் தானே எனக்கு கிண்டல் பண்ண முடியும். சரி கிண்டல் பண்ணிக்கங்கடா அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ்லயே ஒரு சிலர் ரொம்ப ஓவரா தாண்டா போறோம். ஓவரா போறோமா? அவன் எவ்வளவு ஓட்டியிருக்கான் தெரியல காலேஜ் படிக்கிறப்ப. அவன் பண்ணதெல்லாம் நம்ம பாதி கூட பண்ணல. அவன் அவ்வளவு பேசியிருக்கான். நம்ம இதை கூட பேசக்கூடாதா? இது நம்ம டைம்டா. இந்த மாதிரி சமயத்துலலாம் வச்சு செஞ்சு விட்டுறணும் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்களோட வெஞ்சன்ஸ்க்கு ரிவெஞ்ச் கொடுக்குற டைமா தான் அதை பார்த்தாங்க. எல்லாரும் பயங்கரமா கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இவனுக்கு ஒரு பக்கம் மனசு கஷ்டமா இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் விட்டா அழுதுருவான் போல இருக்கு. பட் என்ன பண்றது, நான் ஃபங்க்ஷனுக்குள்ள வந்துட்டேன். எனக்கு தெரிஞ்ச பசங்களெல்லாம் நான் இவ்வளவு பண்ணியிருக்கேன்ட்டு அவனுக்கு பேசுறதுல எனக்கு தெரியுது. இது அவனுங்க டேர்ன். நான் இதுக்கு முன்னாடி பண்ண எல்லாத்துக்கும் கர்மான்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்குதுல்ல, அது என்னை வச்சு செய்து போல இருக்கு, நான் வாங்கிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்கான். அப்ப திடீர்னு பார்த்தனா அந்த ஃபங்க்ஷன் முன்னாடி ஒரு கார் வந்து நிக்குது. அந்த காருக்கு அவ்வளோ ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க. அந்த கல்யாணத்துல இருக்கிற எல்லாரும் திடீர்னு சொல்லிட்டு எல்லாரும் எழுஞ்சு நிக்கிறாங்க. என்னடா நடக்குதுன்னு இவனுக்கு ஒண்ணுமே புரியல. யார் அவ்வளோ பெரிய ஆளான்னு அவன் அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. ஒரு யங்ஸ்டர் வந்து வரான். அவன் வந்துட்டு எல்லாருக்கும் வந்து உட்காருங்க அப்படின்ற மாதிரி சைன் லாங்குவேஜ்லயும் காட்டுறான். அதுக்கப்புறம் எல்லாரும் உட்காந்துறாங்க. அந்த இளைஞன் நேரா வரான். இவனுக்கு பக்கத்துல வந்து உட்காடுறான். அது வரைக்கும் இவனை சுத்தி ஒரு கூட்டம் உட்காந்து கிண்டல் பண்ணிட்டு இருந்துச்சுல, அந்த கூட்டம் அவங்கவுங்க இடத்துக்குள்ள போய் உட்காருது. இவனை பார்த்ததுக்கு அப்புறம் யாரும் பெருசா எதுவுமே கிண்டல் பண்ணிக்கிற. அப்புறம் இவன் விசாரிக்கிறான், யாரா இவன், இவனுக்கு என்ன இவ்வளவு பில்டப் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி விசாரிக்கிறப்பதான் சொல்றாங்க, இவன் தான் யங்கஸ்ட் ஆண்டர்பிரனரா. பல மல்டி மில்லியன் வந்து இவன் பேர்ல வந்து சொத்து இருக்குதான், என்னென்னமோ சாதிச்சிருக்கானா அப்படி இப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவன் அவ்வளவு பெரிய ஆளா என் பக்கத்துல உட்காந்துருக்கான், சரி இருந்துட்டு போட்டோம் விடு அப்படின்ற மாதிரி இவன் பாட்டுல உட்காந்துட்டு இருக்கான். போட்டோகிராஃபர்லாம் வந்து போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப ஓவரா போறானுங்களே, சரி போயிட்டு போட்டோம் போ அப்படின்ற மாதிரி இவன் அந்த பக்கமே பார்க்காம இந்த பக்கம் திரும்பி பார்த்த மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். அப்போ அந்த செலிபிரிட்டின்ற மாதிரி இருக்கிறாங்க, எல்லாரும் மரியாதை கொடுக்குறாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த நபர் வந்து திடீர்னு சொல்லிட்டு இவனை வந்து கூப்பிடுறாங்க. நீ சுமன் தானே அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. சுமனா? ஆமா. உங்களுக்கு என்ன தெரியுமா அப்படின்ற மாதிரி இவன் கேட்கறான். என்ன உனக்கு தெரியலையா அப்படின்ற மாதிரி இவன் கேட்கறான். எனக்கு தெரியல, நீங்க யாரு அப்படின்ற மாதிரி கேட்கவும், ஏய் நான் தான்டா கௌதம், உன்னோட கிளாஸ்மேட். ஏன் கிளாஸ்மேட் கௌதமா? ஏய் என்னடா, என்ன ஆளே அடையாளம் தெரியலடா.
பயங்கர சேஞ்ச் ஓவர்டா. சத்தியமா நான் உன்னை இப்படி பாப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்ல. அந்த சேஞ்ச் ஓவர் அவர்டா. உனக்கு என்னடா ஆச்சு? எனக்கு 1008 பிரச்சனை ஆயிடுச்சுடா காலேஜுக்கு அப்புறம். விடு, நீ எப்படி இருக்க? நான் சூப்பரா இருக்கேன்டா. நீ எப்படி இருக்க சொல்லு. நீ ஏதாவது சொல்லிட்டியே சேஞ்ச் ஓவர் ஆயிடுச்சு என் வாழ்க்கையன்ட்டு. ஒரு மாதிரி போயிட்டு இருக்குடா. என்னடா இப்படி பேசுற? தெரில மச்சான், எல்லாரும் கிண்டல் பண்ணி முடிச்சிட்டாங்க. நான் போய் யோசிச்சுட்டு இருந்தேன், நீ ஒருத்தன் தான் இல்லை இருந்துதான் நீயும் கிண்டல் பண்ணியிருப்பன்ட்டு. நீயும் வந்துட்டியா? இப்போ உன் பங்குக்கு ஏதாவது கிண்டல் பண்ணு. உன்னையும் கண்டிப்பா காலேஜ் டேஸ்ல எதனா செஞ்சிருப்பேன். பதிலுக்கு செய்யணும்னா செஞ்சு விடு. நான் ஏன்டா அதெல்லாம் பண்ண போறேன்? விடுறா காமாறு அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த ஃபங்க்ஷன் முடியிற வரைக்கும் வேற யாரையும் அவன் பக்கத்துல கூட வரவில்லை. இவனே செக்யூரா வச்சிட்டு இருக்கான். அவனை செக்யூரா வச்சிருந்தது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, ரிட்டர்ன் எங்க போற? வீட்டுக்கு தான்டா போறேன். வீடு அந்த பழைய அட்ரஸ்ல இருக்கே அந்த வீடு தானே? அந்த வீடு இல்லடா, அதையும் வித்துட்டோம். வித்துட்டீங்களா? ஏன்டா? இல்லடா, அப்பா இறந்ததுக்கு அப்புறம் நிறைய கடன் ஆயிடுச்சு. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம எல்லாத்தையும் வித்து யார் யாருக்கு என்னென்ன செட்டில் பண்ணணுமோ எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டேன்டா. உயிர் மட்டும்தான் மச்சான் இருக்கு. அதுவும் எவ்வளவு நாட்கள்லாம் தெரில. ஹேய், ஏன் இவ்வளவு சென்டிமெண்டா பேசுற? சரி வா, கார்ல உட்காரு, நம்ம பேசிட்டே போவோம் அப்படின்ற மாதிரி அவனை கார்ல உட்காந்ததுக்கு அப்புறம் தான் இவன் கேட்கறான், மச்சான் நான் உனக்கு கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டல? ஏய், என்னடா தப்புக்கு இப்பெல்லாம் பேசிட்டு இருக்க? என்ன வேணும் கேளு. எதுவும் வேணாண்டா. நீ காலேஜ் படிக்கிறப்ப ஒரு மாதிரி இருந்த, இப்ப எப்படி அப்படி சேஞ்ச் வரான? அதுவா, அது காரணம் நீதான்டா. நானா? நான் காரணமா? டேய், நான் என்னையே சேஞ்ச் ஓவர் பண்ணிக்க முடியாம இருக்கிறேன். நான் எப்படா உன்னை சேஞ்ச் ஓவர் பண்ணேன்? இப்ப நான் சொல்ல போற இந்த விஷயம் உனக்கு ஞாபகம் இருக்குமா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. நம்ம காலேஜ்ல ஒரு நாள் கேம்பஸ் இன்டர்வியூ வந்துச்சு, ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. அன்னைக்கு நான் வழக்கம் போல போடுற ட்ரெஸ்ஸே தான் போட்டு வந்தேன். அன்னைக்குன்னு பார்த்து நான் போட்டு வந்த ட்ரெஸ்ஸு கிழிஞ்சிருச்சு போல இருக்கு. அதை நான் கவனிக்காமல் நான் பாட்டில் உள்ளே போக போடுறேன். அப்போ தான் நீ கேம்பஸ் இன்டர்வியூ முடிச்சுட்டு எத்தாப்பில் வர. நீ அதை நோட் பண்ணியிருக்க. என் ட்ரெஸ்ஸு கிழிஞ்சிருக்கிறத பார்த்துட்டு நீ உன்னோட கோட்டை எடுத்து எனக்கு கொடுத்துட்ட. இந்த கோட்டை போட்டு போ, அப்போ தான் அதை கிழிஞ்சது தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துட்ட. நானும் போட்டு போயிட்டு வெளியே வந்தேன். அதுக்கப்புறம் தான் வேலைலாம் கிடச்சிச்சு. அப்போ நீ எனக்கு ஒரு விஷயம் சொன்ன. உன்னை வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு உங்ககிட்ட இருக்கிற நிறம் மட்டும் தான் தெரியும். உன்னை வேணான்னு யாராவது நினச்சிட்டாங்கன்னா உன்கிட்ட இருக்கிற குறை மட்டும்தான் தெரியும். உன்னோட குறையெல்லாம் வெளியே காட்டுற மாதிரி எதுவும் வச்சுக்காத அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்த. அதை நீ இன்டென்ஷனாக சொன்னியா இல்லை போகிற போக்கில் சொன்னியான்னு எனக்கு தெரியல. ஆனால் அது எனக்கு ஆழமாக பதிஞ்சிச்சு. என்னை வேணான்னு சொல்லின எல்லாருக்கும் என்னோட குறை மட்டும்தான் தெரிஞ்சு. என்கிட்ட அன்றைக்கி கிழிஞ்சு இருந்துச்சு. நீ அதை பார்த்துருக்க கூட வேண்டாம், நீ பார்த்து உன் கோட்டை கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது எல்லாத்துக்கும் மேலே கிளம்புறப்ப நம்மளோட நோட்டீஸ் போர்டில் ஒரு வசனம் இருந்துச்சு. தோன்றின் புகழோடு தோன்றுக, அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. அதை பார்த்துட்டு நீ என்கிட்ட ஒரு விஷயம் சொன்ன. எதுக்கும் கவலைப்படாதடா, பிறந்தா கெத்தா பிறக்கணும், இல்லாட்டி பிறக்கவே தேவைடா, அந்த வாழ்க்கையே அப்படிதான் இருக்கும், நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத, நீ இப்படி பிறந்துட்டன்ட்டு எல்லாம் மாறுண்டான்னு சொல்லிட்டு போயிட்ட. ஆனால் அந்த குரலுக்கான அர்த்தம் அது கிடையாதுடா. தோன்றின் புகழோடு தோன்றுக, அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. அந்த குரலுக்கான எக்ஸாக்ட் அர்த்தம் அது கிடையாது. நம்ம ஒரு இடத்துல இருந்து காணாமல் போகிறோன்னா திரும்பி அந்த இடத்துக்கு போகிறப்ப நம்ம மொத்தமாக மாறி வேற ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனோட தான் போயிட்டு எல்லாரும் முன்னாடியும் நிற்கணுமே தவிர அதே மாதிரியே தான் திரும்ப வருவான்னா அது கம்பேக்கே கிடையாது. நீ நார்மலாக திரும்ப வரன்னு தான் அர்த்தம். ஸோ நான் கெத்தா திரும்ப வந்துட்டேனாடா அப்படின்ற மாதிரி கேட்கும். டேய், இதுதான்டா கெத்து, இதுதான்டா ஆக்சுவலாக டிரான்ஸ்ஃபர்மேஷன். சரி, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். இந்த மாதிரி நான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண முடியுமாடா இதுக்கப்புறம்? ஏன் பண்ண முடியாது? நான் என்ன பண்ணணுன்றத சொல்கிறேன், நீயும் பண்ணிப்பாரு, உன் வாழ்க்கையே மாறும்டா. அப்படியா? என்னடா பண்ண? ஒன்றும் இல்லை மச்சான், 6 மாதம் யார் கண்ணிலையும் படாமல் மொத்தமாக டிஸப்பியர் ஆகிட்டேன். எனக்கு என்னன்னு தெரில, என்னை பர்சனலாக டெவலப் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. அன்றைக்கி நீ சொன்ன பற்றியா, நம்மளை யாரும் சரி பண்ணலாம் ஒருத்தன் வரமாட்டான், நம்மளை நாம தான் சரி பண்ணிக்கணும்ன்ட்டு. அது எனக்கு மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சு மச்சான். அதனால் நீ சொன்ன வார்த்தையை என் மண்டைக்கு நான் ஏற்றிக்கிட்டேன். என்னை நானே கவனிச்சுக்க ஆரம்பிச்சுக்கிட்டேன். ஒரு நாளைக்கு 5 லிட்டர் தண்ணி குடிக்க ஆரம்பிச்சேன்டா. டேய், டாக்டர்ஸே 4 லிட்டர் தண்ணி தானடா குடிக்க சொல்லுவாங்க, நீ என்னடா 5 லிட்டர் தண்ணி குடிக்க சொல்கிற? ஒன்றும் இல்லை மச்சான், அடுத்தடுத்து நான் பண்ண போகிற விஷயங்கள்லாம் அப்படி இருந்துச்சு. அதனால் ஒரு நாளைக்கு 5 லிட்டர் தண்ணி குடித்தேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தோன்னா ஒரு நாளைக்கு 2 வாட்டி ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சேன்டா. காலையில் ஒரு வாட்டி ஒர்க் அவுட் பண்ணுவேன், நைட்டு ஒரு வாட்டி ஒர்க் அவுட் பண்ணுவேன். டேய், காலையில் ஒரு வாட்டி ஓகே, நைட்டு மாடா ஒரு வாட்டி ஒர்க் அவுட் பண்ணுவேன்? ஆமாம் மச்சான், எனக்கும் தோணும். ஒர்க் போயிட்டு வரும், டயர்டாக இருக்குது, ரெஸ்ட் எடுத்துக்கலான்னு தோணும். நான் ரெஸ்ட் எடுத்துட்டுனா என் உடம்பு மாறுமா சொல்லு? என் உடம்பே இதுக்கு பழகிடுச்சுன்னு வையேன், இன்றைக்கி அந்த ஒரு ஒர்க் அவுட் கூட வேணான்னு ஏதாவது ஒரு நாள் சொல்லிடும்ல. அதனால் உடம்பு என்ன சொன்னாலும் நான் அதை கண்டுக்கிறதுலடா. என் மனசுக்கு நான் கம்பேக் கொடுக்குறப்ப அது வேறு லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்கணும்னு தான்டா ஆசைப்பட்டேன். அதனால் 2 முறை எனக்கு நான் ஒர்க் அவுட் பண்ணிக்கிறத மனசில் ஏற்றிக்கிட்டேன்டா. அதனால் 2 ஒர்க் அவுட் நான் பண்ணியே தீர்ந்தேன். சரி, வேறு என்னென்னடா பண்ணேன்?
வேற ஒன்றும் இல்லை மச்சான், நான் சோஷியல் மீடியாலேருந்து மொத்தமாகவே வெளியே வந்துட்டேன். ஏன்னா சோஷியல் மீடியாவில் நான் இருந்தேன்னா இப்போ நான் என்ன பண்ணுறேன்றத நான் காட்டிக்கிட்டே இருக்கணும். நான் என்ன பண்ணுறேன்றத காட்டிக்கிட்டே இருந்தேன்னா இவன் இதை தான் பண்ணுறான் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அப்புறம் எதுக்குடா நான் சோஷியல் மீடியாவில் இருக்கணும்? நான் ஒன்று அடுத்தவனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு பிடிச்ச எதையும் நான் பண்ணுற மாதிரியே எனக்கு தெரியல. அவன் சந்தோஷப்படுவான்றதுக்காகவே நான் சில ட்ரெஸ் எல்லாம் வாங்கணும். அவனை திருப்திப்படுத்தணுன்றதுக்காகவே நான் சில விஷயத்தெல்லாம் பண்ணணும். அது எனக்கு எதுவும் தேவைப்படலன்னு தோணுச்சுடா. அதனால கம்ப்ளீட்டாக சோஷியல் மீடியா விட்டு வெளியே வந்துட்டேன். நானும் அடுத்தவனோட வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க விரும்பல. என் வாழ்க்கையில இதெல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு நான் சொல்லவும் விரும்பல. அதனால டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்குறப்ப திரும்ப வந்துக்கலாம் சோஷியல் மீடியாவுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு 6 மாசம் நான் சோஷியல் மீடியாவை விட்டே போயிட்டேன்டா. அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் ஆன் மை செல்ஃப், அதாவது எனக்கு நானே இன்வெஸ்ட் பண்ணிக்க ஆரம்பித்தேன். நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன்ல மச்சான். அதனால் எனக்கு என்னோட ஹெல்த்துக்கு என்னோட மென்டலுக்கு தேவையான விஷயங்கள்லாம் நான் பண்ணிக்க ஆரம்பித்தேன். ஸோ எனக்கு நான் ப்ரியாரிட்டி கொடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் என் வாழ்க்கை அப்போ தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்ற ஒரு பாத்துக்குள்ளே காலடி எடுத்து வச்ச மாதிரி நான் ஃபீல் பண்ண மச்சான். அதுக்கப்புறம் 8 hours ஸ்லீப் என்ன வேணால் நடந்துட்டு போட்டோம், என் தூக்கத்தை தாண்டின ஒரு விஷயம் எனக்கு முக்கியம் இல்லை அப்படின்றது என் மண்டைக்கு உரைச்சிச்சு. அது எவ்வளோ முக்கியமான விஷயமா இருந்தாலும் அதை நான் அப்ரப்டாக கட் பண்ணிட்டு இப்போ நான் தூங்க போகிற டைம் அப்படின்ற மாதிரி நான் தூங்க போயிடுவேன் மச்சான். 8 மணி நேரம் சாலிடாக தூங்குவேன். 8 மணி நேரம் என்னால் தூக்கம் கொடுக்க முடியலையா, அட்லீஸ்ட் ஒரு 7.5 மணி நேரம் இல்லை 7 மணி நேரமாவது எனக்கு நான் தூக்கத்தை கொடுக்க ஆரம்பித்தேன். நான் தூக்கத்தை ப்ராப்பர் ஆக்கினதுக்கப்புறம் என் உடம்புல இருந்த டிசீஸில் பாதி குறைஞ்ச மாதிரி இருக்கு மச்சான். அது என்னன்னே தெரியல. அதுக்கு முன்னாடிலாம் ரொம்ப டயர்டாகவே இருப்பேன். நான் ப்ராப்பராக தூங்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் பார்த்தோன்னா டயர்ட்னஸ் குறைஞ்சிருச்சு. எப்பவுமே ஹாப்பியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. எல்லாத்துக்கும் மேலே துருதுருன்னு இருக்கிற மாதிரி இருக்குது மச்சான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இது எல்லாத்துக்கும் மேலே நான் அடுத்து பண்ண விஷயம் தான்டா ரொம்ப ஸ்ட்ரேஞ்சான விஷயம். ஒரு நாளைக்கு 2 வாட்டி மெடிடேஷன் பண்ணேன். 2 வாட்டி மெடிடேஷன் பண்ணி ஒரு வாட்டி பண்றதுக்கே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதுவுமே ஏதாவது பண்ணி என் லைஃபை மாத்திரலாம்னு நினைச்சுதான் போய் உட்கார்றேன். அப்பவுமே என்னால பண்ண முடியல. 2 வாட்டி எப்படி மச்சான் அதை டாலரேட் பண்ணிட்டு பண்ற? என்ன மச்சான் பண்றது? டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. தக்காளி இதை பக்காவா கொடுத்துடணும்ல. அதுக்கு என் மென்டல் கிளாரிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம்டா. இன்னைக்கு நான் எப்படி இருக்கேன் அப்படின்றது இன்னைக்கு என்ன பண்றேன்றத வச்சு இல்லை, நேத்து வரைக்கும் நான் என்ன பண்ணேன்றத வச்சு தான். ஸோ ஒவ்வொரு நாளும் நான் எனக்கு ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டுறது என்னோட நாளைக்கானது. ஸோ இன்னைக்கு நான் மெடிடேஷன் பண்றது நாளைக்கு என் ஒர்க்கை பூஸ்ட் பண்ணுனா இன்னைக்கு அந்த விஷயத்த பண்ணலாமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நான் அதனால பண்ண ஆரம்பிச்சேன்டா. எனக்கு நான் எக்ஸ்கியூஸ் கொடுத்துக்கவே இல்லை. ஆரம்பத்தில் கஷ்டமா தான் இருந்துச்சு. என்ன நானே தண்டிச்சுக்கிறணும் அப்படின்ற மாதிரிலாம் கூட தோணுச்சு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு என்ன நான் தண்டிச்சுக்கல, என்ன நான் என்ன நானே செதுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற விஷயம் எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு. கடைசியான விஷயம், நான் ஷோ ஆஃப் பண்ணுறதை நிப்பாட்டிட்டேன். ஏன்னா சோஷியல் மீடியாவே கிடையாது. நான் எதுக்கு ஷோ ஆஃப் பண்ணணும், யாருக்காக ஷோ ஆஃப் பண்ணணும்? அதனால எதையுமே ஷோ ஆஃப் பண்ணிக்கிறதுடா. எனக்கு பிடிச்ச எல்லாத்தையும் பண்ண ஆரம்பித்தேன். அதை என்ஜாய் பண்ண ஆரம்பித்தேன். எனக்காக பண்ண ஆரம்பித்தேன். யாரையும் திருப்திப்படுத்துறதுக்கு பண்ணல. நான் இதெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறப்பே பேரலாம் என் லைஃப் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டே இப்போ தோப்பார் நீ இருக்கியே இந்த நிலைமைக்கு வந்துட்டேன். சரி, 6 மாசம் தானே இந்த டிஸப்பியர்னு சொன்னேன். கிட்டத்தட்ட 2 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. ஆனா நீ சோஷியல் மீடியாவுக்கு திரும்ப வரவே இல்லையே. ஆமா மச்சான், ஆரம்பத்துல யோசிக்கிறப்ப அப்படிதான் தோணுச்சு. சோஷியல் மீடியாலாம் இல்லாம ஒரு 6 மாசம் பிரேக் எடுத்துக்கலாம்ட்டு. ஆனா அந்த 6 மாசம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, தக்காளி சோஷியல் மீடியான்றது ஒண்ணுமே இல்லடா. நம்ம தான் அதை போட்டு திணிச்சு சோஷியல் மீடியாவே இல்லாம எப்படி இருக்கிறது அப்படின்ற மாதிரி ஆக்கிட்டோம் லைஃப. உண்மையிலே 6 மாசம் நீ சோஷியல் மீடியா இல்லாம இருந்துட்டனா அப்போ உனக்கே தோணும், மறுபடியும் இந்த சோஷியல் மீடியாக்குள்ள போகணுமா, மறுபடியும் ஷோ ஆஃப் பண்ணணுமா, அடுத்தவன் வாழ்க்கையை பார்க்கணுமா, நம்ம வாழ்க்கையை காட்டணுமா, இந்த மாதிரி பல கேள்வி உனக்கு வரும். எனக்கும் வந்துச்சு. எனக்கு வேண்டான்ற பதில் தான் சரியா பட்டுச்சு. அதனால நான் வரவே இல்லை மச்சான். உனக்கும் அதான் சஜஸ்ட் பண்றேன். 6 மாசம் இப்ப நான் சொன்ன எல்லாத்தையும் பண்ணிப்பாரு. காணாம இரு, யாரு கண்ணிலையும் படாம உன்னை நீ டெவலப் பண்ணிக்கிட்டே இரு. திரும்பி நீ வர்றப்ப உன்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேற மாதிரி இருக்கணும். இன்னைக்கு எவன் வாயெல்லாம் பேசிச்சோ அத்தனை வாயும் அடைச்சு போற அளவுக்கு உன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கணும். சரி மச்சான், நீ சொன்னதுக்காகவே இதை பண்றேன். ஆனா நான் பெருசா காலேஜ் டேஸ்ல உன் கூட பேசல பழகல. ஆனா நீ அக்கறை எடுத்து இவ்வளவு விஷயம் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. பரவாயில்லடா, அன்னைக்கு என் கூட தான் யாருமே இல்லை. நீ பண்ண அந்த கோட்டு கொடுத்த விஷயம் தான் என்னை இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்திருக்குன்னா நீ அக்கறை எடுக்கலன்னு எப்படி சொல்ல முடியும்? எல்லாம் இருக்கு மச்சான், காட்டிக்கிறதுக்கு தான் யாருக்கும் டைம் இல்லை. சரிடா, பார்க்கலாண்ணே அப்படின்ற மாதிரி சொல்லி அவன் ஃப்ரெண்டுக்கு பாய் சொல்லி அனுப்பிட்டான். அதுக்கப்புறம் இந்த இளைஞன் அவன் சொன்ன அத்தனை விஷயத்தையும் பண்றான். அந்த 6 மாசத்துக்கு அவன் சொன்ன மாதிரியே அதே கேள்வி வருது. இவ்வளவும் பண்ணியாச்சு, டிரான்ஸ்ஃபர்மேஷனும் ஆயாச்சு, திரும்ப இந்த சோஷியல் மீடியாக்குள்ள வரணுமா அப்படின்ற கேள்வி அவனுக்குள்ள வருது. தேவையில்லை. அவன் எடுத்த அதே முடிவு தான். என்ன நான் யாருக்கும் காட்டவும் விரும்பலை, அடுத்தவங்க வாழ்க்கையில் என்ன நடந்துட்டுருக்கு நான் தெரிஞ்சுக்கவும் விரும்பலை. என்ன நான் மாற்றிக்க போகிறேன், என்ன நான் டெவலப் பண்ணிக்க போகிறேன், என்னோட வாழ்க்கை மாறப்போகுது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தொடர்ச்சியாக அதை பண்ணிக்கிட்டே இருக்கான். அவனோட லைஃப் வேறு லெவலுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆச்சு.
உங்களில் இந்த கதை கேட்டுட்டு இருக்க எல்லாரோட வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு மோசமான பேச நீங்கள் கடந்திருப்பீங்க, இல்லை இப்போவும் கடந்துக்கிட்டே இருப்பீங்க. ஸோ உங்களுக்கும் இந்த கதை கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எல்லா டைமும் ஒரு நல்ல விஷயம் தான் நம்மளை வாழ்க்கையை மாற்றும் அப்படின்லாம் கிடையாது. சில நேரத்தில் ரொம்ப மோசமான விஷயம் தான் நம்மளோட வாழ்க்கைக்கு அடுத்த கட்டத்துக்கே கொண்டு போகும். நம்ம ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனுக்குள்ளேயே இருந்துட்டோன்னு வைங்களேன், நம்மளோட வாழ்க்கை மாறவே மாறாது. ஏதாவது ஒரு அன்கம்ஃபர்டபுளான சுச்சுவேஷன் மட்டும்தான் நம்மளை அடுத்த கட்டத்துக்கு யோசிக்கவே வைக்கும். நீங்கள் முதல்ல ஒரு விஷயத்த யோசிச்சிங்கன்னா தான் அது செயல்லையும் எடுத்துகிட்டு வர முடியும். யோசிக்கவே மாட்டிங்கன்னா அது செயல்லையும் நடக்காது. உங்கள் லைஃப்பை டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும்னு நினச்சிட்டிங்கன்னா முதல்ல அதை எப்படி செயல்படுத்துறது அப்படின்ற மாதிரி யோசிங்க. அதை நீங்கள் யோசிச்சிட்டிங்கன்னா பண்ணவும் ஆரம்பிச்சிருவீங்க. நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ப்ராசஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ப்ராசஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாலே அது கண்டிப்பாக ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணி தான் ஆகணும். ரிசல்ட்டு டக்குன்னு வரணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக ஆகும். இந்த கதையில் அந்த இளைஞனுக்கு 6 மாதத்தில் ஆச்சு. உங்களுக்கு மேக்ஸிமம் அதை தாண்டி கூட போகலாம். அது உங்களோட சுச்சுவேஷனையும் என்வரான்மெண்ட்டையும் பொறுத்து. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் ஏதாவது ஒரு நோட்ஸ் முடிஞ்சுனா எடுத்து நோட் பண்ணி என்னென்னலாம் பண்ணியிருக்கான் அப்படின்றதோட சேர்த்து உங்கள் லைஃப்க்கு தேவையான சில விஷயங்களையும் ஆட் பண்ணிக்கங்க. ஏன்னா கண்மூடித்தனமாக நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் பண்ணிவிட்டு என்னோட லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகலை அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போ நான் சொன்னது உங்களை உடல் அளவிலையும் மன அளவிலையும் உறுதிப்படுத்தும். ஆனால் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போனால் உங்களோட வாழ்க்கையிலும் தேவையான ஏதாவது ஒரு விஷயத்தை நான் மிஸ் பண்ணியிருப்பேன். அந்த விஷயத்தையும் இப்போ நான் சொன்ன விஷயத்தோட ஆட் பண்ணிக்கங்க. சில பேர் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா, அப்போ ப்ரிப்பேர் பண்ணுறதை அதில் ஆட் பண்ணுங்க. சில பேர் ஜாபுக்கு போகிறது தான் உங்களோட டுதி கோராக இருக்கா, சரி ஜாப் போகிறதுக்கு எனக்கு இப்போ என்ன ஸ்கில் தேவைப்படுது அந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி உங்களோட வாழ்க்கைக்கு எசென்ஷியலான ஏதாவது ஒரு விஷயத்தை நான் மிஸ் பண்ணியிருப்பேன், அந்த ஒரு விஷயத்தை அப்படியே எடுத்துன்னு இப்போ நான் சொன்ன எல்லா விஷயத்தோட ஆட் பண்ணிக்கங்க. பக்காவா 6 மாதம் யார் கண்ணிலையும் படாமல் டிஸப்பியர் ஆகுங்க. உங்களோட வாழ்க்கை மேலே மட்டும் கவனத்தை வைங்க. யாரோட வாழ்க்கையும் பார்க்க தேவையில்ல, உங்கள் வாழ்க்கையை எவனுக்கும் காட்டணுன்ற அவசியம் உங்களுக்கு இல்லை. உங்களோட வாழ்க்கையை வளர்த்துக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் யோசிச்சு பாருங்க, 6 மாதத்துக்கு அப்புறம் மறுபடியும் நான் போகணுமா, இவனுங்களுக்கெல்லாம் காட்டணுமா, ஷோ ஆஃப் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க. சரின்னு பட்டுச்சுன்னா பண்ணுங்க, இல்லை வேண்டாம் இப்போ போயிட்டு இருக்கதே நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுச்சுன்னா அந்த ஷோ ஆஃப் கூட வேணாம். நம்மளோட வளர்ச்சி நமக்கு சூப்பராக இருந்தால் போதும். ஐ ஹோப் இன்னைக்கான இந்த பதிவு கண்டிப்பாக எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். ஒரு நாள் இன்னொரு நல்ல கதையோடும் கருத்தோடும் கண்டிப்பாக நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மட்டும்தான். நன்றி.